மீன ராசி அன்பர்களே, புத்தாண்டு 2026 எப்படி இருக்கும்? இந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்திலேயே உங்களுக்கு 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதியான சந்திரன் உச்ச பலத்தோடு ரிஷபத்தில் உட்கார்ந்துருக்கு. கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்க இருக்கிறது. அதாவது கன்னியா லக்னம்னா புதன். அப்போ புதனுடைய ஆளுமையில் பிறக்க இருக்கிறீர்கள். அப்போ புதன் என்ன? புத்திசாலித்தனம். அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படுத்தினால் வெற்றி உண்டுன்னு அர்த்தம். அப்போ நிறைய அறிவார்ந்த செயல்களுக்குள்ள போக போறீங்கன்னு அர்த்தம். பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களை விட தன்னுடைய புத்தியை அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெருக்க முடியும்னு அர்த்தம். ஸோ அந்த விஷயத்தில் செல்லும் பொழுது உங்கள் மனசு நன்றாக இருக்குன்னு அர்த்தம். அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் இல்லாமல் இருக்க போறீர்கள் அப்படின்னு அர்த்தம். உங்கள் ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கார். அதாவது உங்கள் ராசியிலேயே சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி என்பது விரையாதிபதி. அதே சமயத்தில் லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் அவனே. அப்போ இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 வருடம் உங்களுக்கு 7.5 சனியில ஜென்ம சனியாக இருக்கக்கூடிய ஒரு வருடம். சார், ஜென்ம சனியில் என்ன பண்ணும்? ஒன்றும் பண்ணாது. மனசுல சில குழப்பங்கள் இருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். எடுத்த உடனே செயல்படுத்த வேண்டாம், கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாம கொஞ்சம் யோசித்தாலே உங்களுக்கு விடை கிடைக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். மனம் சார்ந்த விஷயத்துல மனம் ஏதோ ஒரு இடத்துல லாக் ஆயிட்டு இருக்கும். அப்போ மனமே இறைவன். அப்போ உங்கள் மனதில் பாசிட்டிவ் எண்ணங்களை விதித்தாலே போதும். கெடுபலன்கள் என்பது நிச்சயமாக மீனத்துக்கு இல்லை. என்ன, சந்திரன் அங்கே இருக்கார். உங்கள் ராசியில் சந்திரன் மீன ராசிங்கிறதுனால அங்கே சனி பகவான் ஒரு விரையாதிபதியாக இருக்கிறதுனால விரயத்துக்குள்ள போயிட வேண்டாம். சுப விரயங்களாக செய்து கொள்ளுங்கள். என்ன, ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கிக்கிங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. இந்த 2026 எனக்கு ஜென்ம சனி நடக்குது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வாங்கிக்கலாம். என்ன, வாங்கும்போது டாக்குமெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது வில்லங்கம் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ண போதும். சந்திரன் என்கின்ற மனதுக்கு மேலே இருட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் மனதை மறைத்து சில விஷயங்கள் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் கொஞ்சம் யோசித்து செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். மற்றபடி குடும்பம் நன்றாக இருக்க போகிறது. குடும்பத்துக்கு தேவையான தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆண்டு 2026 பொருளாதாரம் சூப்பராக இருக்க போகுது. எப்படி சார் சொல்றீங்க? உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் உச்ச பலத்தோட 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கிறார். அந்த முதல் ஒரு 6 மாதங்கள் மட்டும் 5 மாதங்கள் மட்டும் கொஞ்சம் அப்படியே ஒரு குழப்பமா அப்படி இப்படின்னு இருக்குமே தவிர, ஏன்னா குரு கொஞ்சம் வக்ரமாகி அப்படியே இருக்கிற 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். 5ஆம் இடத்துக்கு வரும்போது அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்கிறார். அப்போ முதல் ஒரு 5 மாதங்கள் கொஞ்சம் ஒரு குழப்பம், ஒரு ஆழ்ந்த சிந்தனையோட எதை செய்தாலும் யோசிச்சு செய்து இருந்தால் போதும். அதற்கப்புறம் சூப்பராக இருக்க போதுன்னு சொல்கிறேன். ஏன்னா உங்கள் ராசிநாதன் உச்சபலம், அது 5ஆம் இடத்துல போய் உச்சபலம், 12 வருடங்களுக்கு அப்புறம் உச்சபலமாக போகிறார். அப்போ அந்த ராசிநாதனான குரு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். சந்தோஷத்தை தரக்கூடிய சில செயல்பாடுகள் உண்டு. அதனால ஜென்ம சனி அப்படின்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் மீன ராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக இல்லை. சார், பயமுறுத்துறாங்க. கண்டிப்பா ஜென்ம சனி ஏதாவது ஒன்று பண்ணும். கண்டிப்பா ஜென்ம சனி என்ன, மனதை சில குழப்பத்துக்கு ஆட்படுத்தி மனம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும். அது யாருக்கு குறிப்பா அப்படின்னா இந்த மீனராசி என்பவர்களுக்கு சூரியனுடைய புத்தி, யாருக்கெல்லாம் சூரிய புத்தி சுக்கிர புத்தி நடக்கிறதோ சனி புத்தி நடக்கிறதோ அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அவங்க மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட இருக்கிறது சிறப்பு. யாருக்கெல்லாம் சூரிய புத்தி, யாருக்கெல்லாம் சுக்கிர புத்தி, யாருக்கெல்லாம் சனி புத்தி நடக்கிறதோ
அவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக அனைத்து விதத்திலும் இருப்பது நல்லது. அது குறிப்பாக பண விஷயம், குடும்ப விஷயம், கடன் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அது ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ஸோ இதை பண்ணினா போதும். அதுவும் குறிப்பாக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மீனராசி என்பவர்கள், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜென்மசனியை நினைத்து நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டோட்டலாக விலகிரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த 2026 ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உத்திரட்டாதி பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோட இந்த வருடம் இருக்கணும். எதுலேயுமே கொஞ்சம் ஸ்லோ, கொஞ்சம் மந்தம். யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது கண்டிப்பாக வேண்டாம். சொந்த தொழில் போகணும்னு ரொம்ப அளவுக்கு அதிகமாக கடனை வாங்கி அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் கண்ட்ரோலாக செய்வது நல்லது. எடுத்தோம் கவுத்தோங்கிற மாதிரி ஒரு வேலையில் டக்குன்னு ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் தேடுறது, கோபப்படுறது, ஆக்ரோஷப்படுறது வேண்டாம். ஏன் வேண்டாம் இதெல்லாம் சொல்கிறேன்னா, சந்திரன் மேலே சனி உட்காரும் பொழுது மனம் என்கின்ற நம்மளுடைய மனசை ஒரு இருட்டு கிரகம் படியும் போது கொஞ்சம் அந்த மன நெருடல்களை கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. குழந்தை பாக்கியம் சூப்பராக கிடைக்க போகுது. 5ஆம் இடத்தில் குரு, குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் இந்த 2026 மீனராசி என்பர்கள். நிறைய பேர்த்துக்கு 1 வருடம் ஆச்சு, 2 வருடம் ஆச்சு, 3 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை இருக்கக்கூடியவர்கள் 2026 உங்களுக்கு உங்கள் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய அமைப்பு இந்த வருஷம் உண்டு. அதனால சந்தோஷமாக இருங்கள். 2026 நிச்சயமாக பாக்கியங்கள் உண்டு. அப்படி ஒன்று வேலையில் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷரை கொடுத்தாலொழிய பட் சேலரி வைஸில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கக்கூடிய வருடம் தான். பட் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் கொடுக்கும், அது இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் மீனராசி என்பவர்கள். பட் பண விஷயத்தில், தன விஷயத்தில் உயர்வை கொடுக்கும். உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்து டென்ஷனை உருவாக்கும், வேலைப்பளு அதிகம் வரைக்கும், அவ்வளோதான். ப்ரமோஷன் கொடுக்காது அப்படிங்கிறது அமைப்புங்கிறது நிச்சயமாக இல்லை. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தேடி வரும். டக்கன் சேஞ்சஸ் நடக்கும். டக்கன் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் உண்டு. திடீர்னு கவர்மெண்ட் எக்ஸாமில் பாஸ் ஆகக்கூடிய தன்மை உண்டு. ஸோ நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும். 6வது மாதத்துக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மீனராசி என்பவர்களுக்கு 2026 ஏற்படுத்த போகுது. சார், எந்தெந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீர்கள் அப்படின்னா, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக பண விஷயத்தில் கரெக்டாக இருக்கிறது, ஜாமீன் விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது, இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் அதை அப்படியே நகர்த்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. நெகட்டிவ் விஷயங்கள், உங்கள் ஆள் மனதில் நெகட்டிவ் என்று சொல்லக்கூடிய விஷயத்துக்குள்ள மீனராசி என்பவர்கள் போகக்கூடாது. மற்றபடி சூப்பராக இருக்கக்கூடிய 2026ஆம் ஆண்டு புதிய எழுச்சியை கொடுக்கும், புதிய அடையாளத்தை கொடுக்கும். ஒரு சேஞ்சஸ்ங்கிறது நல்ல மாறுதல்களை தரக்கூடிய அமைப்பு. ராகு 12ல் இருக்கார். இந்த வருடத்தினுடைய இறுதியில் அதாவது 6/12/2026 ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. அந்த ராகு பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வந்து அமருகிறது ஒரு சூப்பரான பீரியட். அப்போது டிசம்பர் மாதம் ராகு கேது பெயர்ச்சி. ராகு கேது பெயர்ச்சினால மீனராசி என்பவர்களுக்கு நல்லதை நடக்கக்கூடிய அம்சம்ங்கிறது உண்டு. அப்போ நிறைய பேர் வெளிநாடு, வெளி மாநிலம், ஊரை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்தவங்க எல்லாம் ஒன்று கூடக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கும். வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும்
இந்த மீனராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக அமையும். இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான 2026 உண்டான ஒரு பொதுவான பலன்கள். இந்த ராசி நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா பல பேர், பல்லாயிரக்கணக்கான, பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க. எல்லாரும் ஒரே மாதிரியான நிச்சயம் இல்லை, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா இந்த 2026 சொந்த தொழில் செய்வதற்கு உண்டான கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் சொந்த தொழில் செய்ய அந்த அமைப்பு எப்போ நமக்கு வரும்? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது, எப்போதான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இப்போ +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்தால் நம்முடைய ஃப்யூச்சர் சிறப்பாக இருக்கும்? எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.